which one is the best UX mentor or technical institute? எது பெஸ்ட்டு? யூஎக்ஸ் மென்டார் கிட்ட படிக்கிறது பெஸ்ட்டா இல்லை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது பெஸ்ட்டா? ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? யூஎக்ஸ் மென்டாரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட். ஸோ மென்டார் வந்து டென்ஷன் ஆகிட்டு படா உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டாருன்னா நீங்கள் எங்கே போவீங்க? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் யூஎக்ஸ் மென்டார் தேர்றதுலாம் ரொம்பவே கஷ்டம் இந்த காலத்தில். ஐ மீன் வி ஆர் லிவிங் இன் அ செல்ஃபிஷ் பீரியட். டு பி ஆனஸ்ட், எப்படி சொல்கிறது, தான் மட்டுமே உலகத்தில் வாழணும், தான் மட்டுமே ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிற இந்த உலகம் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎக்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா 60,000 கேட்குறான் இந்த சப்ஜெக்ட் படிக்க. ஆனால் அந்த மென்டலு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே யூடியூப்லேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஏன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்? கரெக்டில். ஸோ அப்படி படிக்கணும்னா எனக்கு சிலபஸ் தெரியணும். ப்ராப்பராக படிக்கணும். எப்படி சுற்றினாலும் நம்ம டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் வந்து தான் ஆகணும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்ன தான் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒயர் ஃப்ரேமு, ப்ரோட்டோடைப்பு, இந்த லொட்டு லொசுகர் படித்தாலும் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது. நோ ஒன் நோஸ் எனி திங். 50 to 70% தான் நாங்கள் ஒயர் ஃப்ரேமே போடுவோம். ஸோ வாட் ஐ மீன், 50 to 70% தான் ஒயர் ஃப்ரேமே போடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போவுமே நாங்கள் ஒயர் ஃப்ரேம் போட்டு நல்லா பண்ணின்னு இருக்க மாட்டோம் யூஎக்ஸ் பொறுத்தளவு. இதுலேயே நிறைய இருக்குது. இன்ஸ்டிடியூட்டுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுமே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம எதை சூஸ் பண்ணுறது? சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களாம் பாருங்கள், சிலபஸில் இருக்கா பாருங்கள். ஓகே, இந்த டைப்போகிராஃபி அப்புறம் கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேயே எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் உங்களுக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. யூஐ யூஎக்ஸில் இந்த விஷயம்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, ஹவு டு பி காமாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி தருவாங்களாம் இன்ஸ்டிடியூட்டில். நீங்கள் எந்தளவு காமாக இருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வரும், பூஸ்ட் ஆகும். செகண்ட், ஹவு டு ஃபேஸ் த கிளைண்ட்ஸை டைரெக்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து அவன் திணறிடணும் அவன் அப்படியே யூஎக்ஸில். ஓகேங்களா? இந்த பட்டன் ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னு ஒரு திமுறா கேட்பான். நீங்கள் அதுக்கு திமுறா பதில் சொல்லிட்டீங்கன்னா அவன் திமுறா டாட்டா பாய் பாயின்றுவான். ஸோ கிளைண்ட்ஸை வந்து இப்படி ஃபேஸ் பண்ணணும். யூஎக்ஸ் கிளைண்ட்ஸை, அதாவது டிசைன் கிளைண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை பற்றி அவங்க சொல்லணும். ஓகேங்களா? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார், அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தருவாங்கன்றது நம்ம அது வந்து இன்ஸ்டியூட்டில் சொல்லி தரணும். பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் யார்? பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன வாக்குவாதம், என்னென்ன பழக்கம் இருக்கணும், என்னென்ன நீங்கள் எப்படி இருக்கணும், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து எப்படி ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட், லாகின் ஸ்க்ரீன்லேருந்து மெனு ஸ்க்ரீன் வரையும் எப்படி எண்ட் டு எண்ட் சொல்லி தருவாங்களா, அது இருக்கணும். ஓகேங்களா? எண்ட் டு எண்ட் எம்பத்தி மேப்பு, எல்லா எம்பத்தி கொஸ்டின்ஸ்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரு ப்ராடக்டை சொல்லித்தரணும். ப்ராப்ளம்ஸை டிடெக்ட் பண்ண கற்றுத்தரணும். ஓகேங்களா? ஒரு யூஎக்ஸ் யூஐ டிசைனரால் ஒரு ப்ராப்ளமை டிடெக்ட் பண்ணணும். இதுதான் எங்கள் இதுதான் ப்ராப்ளம் இங்கன்னு டிடெக்ட் பண்ண தெரிஞ்சிடும். அது கற்றுத்தரணும். இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ண தெரியணும். ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸு யூஎக்ஸில் முக்கியமான ஒரு இது. எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், அந்தந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸில் இந்தந்த ஆன்சர் வருமோ அந்தந்த ப்ராப்ளம்ஸ் வச்சு அந்தந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணும். அது வரையும் சொல்லித்தரணும்.
யூசர் ரிசர்ச்னால் என்னன்னு சொல்லி தரணும். ஓகேங்களா? எல்லாம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி தரணும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் சொல்லி தரணும், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் இருக்க எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு அவங்க காட்டணும் இன்ஸ்டிடியூட்டில். பிரின்சிபல்ஸும் அவங்க சொல்லித்தரணும். யூஎக்ஸோட பிரின்சிபல்ஸ் சொல்லித்தரணும். இந்த 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதை நான் வர வீடியோவில் சொல்கிறேன். இந்த 6 பிரின்சிபலுமே அவங்க சொல்லித்தரணும் இன்ஸ்டிடியூட்டில். அப்படி சொல்லித்தராத இன்ஸ்டிடியூட்டை காரி மூஞ்சில் துப்பி என் காசை கொடுறான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் தைரியமாக. ஓகேங்களா? ஸோ என்னோட சார் அடுத்து வந்து யூஎக்ஸில் நம்ம வந்து ஒயர் ஃப்ரேமு, ப்ரோட்டோடைப், யூசர் ஜெர்னி மேப்லாம் அது அவங்களே சொல்லி தருவாங்க. அது சொல்லித்தர இன்ஸ்டிடியூட்டே கிடையாது, அதை நான் மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதை தவிர அந்த 4 பாயிண்ட் நான் சொன்னது இருக்கணும். அதை லைக் how problems can be detected, how to conduct interviews, what is user research, every qualitative research with examples and principles of fundamentals. ஓகேங்களா? யூஐயில் மூட் போர்டு சொல்லி தரணும். ஒரு மூட் போர்டு தெரியாத ஒரு யூஐ டிசைனராக இருந்தால் அவன் இப்போ நான் வந்து கம்பெனி ரன் பண்ணுறேன்னா அவனை நான் வேலைக்கே எடுத்துக்க மாட்டேன். மூட் போர்டு தெரியலையா உனக்கு, போ களபடி, எனக்கு நீ வானே வானா அப்படி சொல்லிடுவேன். ஸ்டைல் கைடு தெரியணும். ஒரு ஸ்டைல் கைடுல என்னென்ன விஷயம்ஸ் இருக்கும், என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன இது இருக்கணுன்றது தெரியணும். மூட் போர்ட்லேருந்து ஸ்டைல் கைடுக்கே எப்படி டிரைவ் பண்ண தெரியணும். கலர்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி தெரியணும். அது வந்து நார்மல் தான். கலர்ஸ் அண்ட் டைப்போகிராஃபிலாம் நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டிங்கனாலே நிறைய வரும். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், யூஐயில் இது தெரியணும். ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸை எப்படி காப்பி பண்ண தெரியணும். ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸை பார்த்து ஒரு டிசைனை கொண்டு வர தெரியணும். அப்படியே டிட்டோவாக ஒரு டிசைனை காப்பி பண்ணி காட்டுறாங்களான்றது அவங்க பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஒரு டிசைனை பார்த்துட்டு டிட்டோவாக அவங்க பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கணும், இன்ஸ்பிரேஷன்ஸு, காப்பிங் டிசைன்ஸு. அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம், வெப் 3.0 இது அவங்க சொல்லித்தராங்களான்றதை நோட் பண்ணுங்கள். இது சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 லட்ச ரூபா கூட போய் கற்றுக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட்டு, இதை அவங்க சொல்லித்தரணும். ஓகேங்களா? 60,000 ரூபாய்க்கு நான் இவ்வளோ சொல்கிறேன், 60,000 ரூபாய் கொடுக்குறேன், நீங்கள் 60,000 ரூபாய் தர்றீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொன்று நான் சொல்கிறேன், ஹுக் மாடல் சொல்லி ஒன்று இருக்கும், அது சொல்லித்தராங்களா பாருங்கள். ஹுக் மாடல் இதெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க யூஐ டிசைனில், யூஐ யூஎக்ஸில் பண்ணுவீங்க. இது எதுவுமே சொல்லித்தராமல் 60,000 ரூபாய் மட்டும் ஆட்டையை போட்டு அனுப்பிடுவானுங்க உன்னை. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிற 80% சொல்கிறேன். எந்த இன்ஸ்டிடியூட்லும் அதே மாதிரி மென்டாரும் உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது, நீங்கள் தான் தேடணும். ஆனால் நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் அவங்க கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, நான் சொல்கிறது இதெல்லாம் படிச்சுட்டு இல்லை, இதெல்லாம் படிச்சுட்டு நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நான் கவர் பண்ணல, அதெல்லாமே நான் தெரியணும்னா ப்ளீஸ் கிவ் 100 likes, I will cover more syllabus. Thank you so much for watching this video. நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். Bye bye, take care, peace out. Music licensing reimagined.